அகில பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா 30ஆம் தேதி தொடங்கிய தியானம் இன்று மாலை 3 மணியோட ஒரு வழியா முடிவடைந்தது. இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் தியானத்தில் பல முறை உடை மாற்றியாச்சு, பல முறை இடத்தை மாற்றியாச்சு. இப்படியெல்லாம் உட்காந்து பாதுகாப்பு படை, போலீஸ் படை, கப்பல் படை, காலாட்படை எல்லாம் அனைத்து படகுகளையும் பாதுகாப்புக்கு இறக்கி பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த மோடி நிற்கிறாரு, நடக்கிறாரு, திருவள்ளுவரை வணங்குறாரு. திருவள்ளுவரை வணங்கி இந்த தியானத்தை முடிச்சிட்டாரு. இவர் விவேகானந்தர் மண்டபத்திலேருந்து வெளியில் திருவள்ளுவர் வணங்கி அது போய் ஒரு சுற்றி அவருக்கு மரியாதை செலுத்திட்டு தியானத்தை முடிச்சிட்டாரு. இதை ஊடகங்கள் எல்லாம் வடநாடு சைடு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த தேர்தல் பற்றி யாரும் பேசவே இல்லை. நானும் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் போய் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன். அந்த தேர்தல் பற்றி இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு, அந்த தேர்தல் பற்றி யாருமே பேசலை. எல்லா ஊடகங்களும் மோடி வேஷ்டி சட்டை, அதாவது தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்தார், நடந்தார், இறங்கி வெளியே சென்றார். இப்படி அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் மெயின் ஸ்ட்ரீம் வீடியோக்கள் எல்லாமே எல்லா சேனல்களும் அவருடைய அசைவுகளை இவங்க அசை போட்டுட்டாங்க. மோடியை வச்சு ஊடகம் பிழைக்குதா இல்லை ஊடகத்தை வச்சு மோடி பிழைக்கிறாரா அப்படின்ற ஒரு போட்டியே வைக்கலாம். ஏன்னா 2 பேத்துக்குமே 2 பேத்தாலையும் வருமானம் வருது இல்லை. அதனால அவரையே இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே முக்கியமாக ஜனநாயக திருவிழா முக்கியமாக நடந்துருக்கு. ஒரு வழியாக மோடி போட்ட ட்ராமாவுக்கு இன்னையோட முடிவு வந்துருச்சு. 2 மாத கால ஜனநாயக திருவிழாவுக்கு இன்று மாலையோட அதுவும் முடிக்க போகுது. அங்கேயும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தேர்தலை பற்றி ஒரு ஊடகமும் பேசாம மோடியை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. இங்கே பண்ணின இந்த தியானத்தை அவர் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தாக்க ஒரு செலவு இல்லாமல் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஈஸியாக அந்த தியானம் முடிஞ்சிருக்கும். இங்கே பண்ணதுனால பல கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு. இது ஏதோ முதல் முறை 2 இதுதான் முதல் முறையாக இவர் இழப்பு பண்ணலை. மோடி அவர்கள் எங்கே போனாலும் சரி ஆடம்பரமாக தான் போவார். எல்லா ஊரையும் இந்த 10 ஆண்டுகளில் காலத்தில் எல்லா நாட்டையும் போயிட்டு உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் சுற்றியாச்சு. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஊரையும் சுற்றியாச்சு. எல்லா ஊரையும் சுற்றினவர் எதுக்கு போனார்? அவர் ஆடம்பரமாக இருக்கிற இடத்த மட்டும் உடுமலைக்கு போவார். அங்கே இருக்கிற யானைகளை பார்ப்பார். யானைகளோட சேர்ந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவார். இந்த மாதிரி தான். அதே மாதிரி உலக கோப்பை வாங்கிட்டு வந்தாங்களாக்க அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவார். இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அது தனிப்பட்ட அவர் ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது பிரதமராகவோ அவர் எந்த ஒரு அமைச்சர்களையும் கூட கூட்டிகிட்டு போக மாட்டார். எந்த கட்சி நிர்வாகிகளையும் கூட கூட்டிகிட்டு சிங்கிள் மேன் தான். அவர் எப்போதுமே சிங்கிளாக அவரை மட்டும் அவர் கூட்டிகிட்டு போகிறது யாருன்னாக்க கேமராமேன்ஸ். இப்போ மோடி இந்த தேர்தல் முடிஞ்சுட்டா யார் ஒருத்தர் அப்பா ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சது, மோடி வீட்டுக்கு போக போகிறாரு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகி உட்காருவாங்க. கேமராமேனுக்கு தான் இவர் போகிற பக்கம்லாம் இவர் கேமரா தூக்கிட்டு இவர் ஷூட் பண்ணாங்க. அதை ஷூட் பண்ண ஒரு கேமராமேன் வேணும். இப்படி தான் இருக்கு மோடியோட கேமராமேன்களோட நிலைமை. அந்த மாதிரி தான் ஒரு வழியாக தியானத்தை முடிச்சுட்டு திருவனந்தபுரம் போயிட்டாரு. அடுத்தது தேர்தல் தீர்வு. இவர் இதையே நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் அவர் இல்லத்தில் உட்காந்து செஞ்சுருந்தாக்க பல கோடி ரூபாய் மீதியாக இருந்திருக்கும். இப்படி ஊரெல்லாம் சுற்றி வர மோடி அவர் வகை வகையாக அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உடையணிஞ்சு போனார். மோடின்னா என்ன சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கலாச்சார உடையணிஞ்சு போனார். அவர் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தொப்பி அணிஞ்சிட்டு போனார், இந்த கலரில் உடை அணிஞ்சார். இப்படி தான் அவரை பற்றி பேசுவாங்க. வெள்ளம் வந்துருச்சு, அந்த மக்களை போய் பார்த்தாரு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார், அவங்களுக்கு வேணுன்ற நிவாரண பொருட்களை வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு
எங்கேயுமே இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மோடி அவர்கள் வந்து மக்களுக்காக போய் நின்னாரு, போய் களத்தில் நின்று வேலை பார்த்தாரு. தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து திரும்பி கூட பார்க்கல. அவருடைய பிஜேபி கட்சி ஆளும் மாநிலங்கள் கூட, இப்போ குஜராத்தில் வந்துட்டு அங்கே பல்வேறு இயற்கை பேரிடர்கள் வந்தது, அப்போ கூட போய் மோடி பார்வையிட்டார், அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதே போல தான் உத்தரப்பிரதேசத்துலையும் மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது, அப்போ போய் அந்த கலவரத்துலேயும் போய் இன்னைக்கு வரைக்கும் போகல மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கும். இந்த மாதிரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இயற்கை இடர்பாடுகள் வருது, வெள்ளம் வருது, வெயிலால். வட மாநிலங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 20 பேர் தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் ஒரு 20 பேர் வந்து வெயில் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. அந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிங்க ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் போய் பார்த்தாரு மோடி, பிரதமர் போய் பார்த்தாங்க அப்படின்லாம் எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்படி மக்கள் வந்துட்டு அந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த துணை காவல் படை காவலர்கள்லாம் இறந்தப்போ கூட மோடி வந்துட்டு அவங்கள போய் பார்க்கறது முக்கியமா இல்லை தியானம் முக்கியமா? இது வரைக்கும் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக எப்போதுமே அவர் வந்து இறங்கினதில்லை. அதுதான் வந்து இந்த 10 ஆண்டு கால வரலாறு சொல்லுது. இவர் வந்துட்டு ஒரு ஜனநாயகத்தோட தலைமை பொறுப்பை, பாராளுமன்றத்தோட தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபராகத்தான் இந்த மோடி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவருடைய இந்த 10 ஆண்டுகள நடவடிக்கைகள். எந்த ஒரு ஊடகங்கள்லையும், எந்த ஒரு வீடியோக்கள்லையும், எந்த ஒரு காட்சியிலையுமே மக்களை சந்திச்சாரு, மக்கள் பிரச்சனைகளை கேட்டாரு அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒரு தகவல் கூட இல்லை. அவர் போனதெல்லாம் ராஜாக்களையும் மந்திரிகளையும் மற்றும் உலக நாடுகளில் இருக்கிற அதிபர்களையும் இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் தொழிலதிபர்களை சந்திப்பாங்க. இல்லைன்னா விழாக்களில் போய் அவங்க உடைகளை அணிஞ்சு அவங்களோட டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி வேலையை மட்டும்தான் காப்பாற்றிட்டு இருந்தார். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த மோடி இன்னைக்கு வந்துட்டு கன்னியாகுமரி மண்டபத்தில் வந்துட்டு தியானம் இருந்தார், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தியானம் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ள போகும்போது செருப்போட உள்ள போறாரு பாருங்க, செருப்போட உள்ள போறாரு, செருப்பு போட்டிருக்காரு பாருங்க, மார்க் பண்ணியிருக்கு. இந்த செருப்போட உள்ள போறாரு. இதையே நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் இப்படி கோயிலுக்குள்ள செருப்போட போயிருந்தாக்க இன்னரைக்கும் தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியும். எங்க இந்து மத கடவுளை வந்து இழிவுபடுத்திட்டாங்க, இங்கே இந்து மதத்தை இந்து கடவுளை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இப்படியத்தான் எப்போதுமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கும் எங்கள் திராவிட இயக்க தலைவர்களாக இருந்தாக்க எல்லா இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க, இந்துக்களோட கடவுள்களை இழிவுபடுத்துறாங்க, எங்கள் மனம் புண்பட்டுருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் இன்னரைக்கும் வந்துட்டு கோஷம் போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணுறது என்ன, பேட்டி கொடுக்கறது என்ன, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மோடியே வந்து செருப்பு போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாரு. இப்போ உங்க இந்து மதம் வந்து இழிவுபடுத்தப்படவில்லையா? அப்போ இவர் என்ன டிராமா போடுறாரா, ஆன்மீகவாதி, நான் வந்து தியானம் இருக்கிறேன் என்று சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்காரா? இதை யாரு கேட்க? இது வரைக்கும் ஒரு பேட்டி யாரும் இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. ஒரு மீடியாவில் வந்துட்டு அவர் செப்பல் போட்டுட்டு செருப்பு போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போனதை ஒரு மீடியா வந்து ஒளிபரப்பலையே. ஏன்? எல்லா ஊடகங்களும் விலை போய்விட்டதா மோடிக்கு? விலை போறதுக்கு ஒரு பக்கம், இந்த நாங்கள் தான் கடவுளுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர இந்த இந்து ஆன்மீகவாதிகள் பார்ட்னர் கூட்டங்கள், இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்கள்லாம், அர்ஜுன் சம்பத்து, இந்த ராஜா போன்ற நபர்கள்லாம் இப்போ எங்கே போனீங்க? எஸ்பி சேகர், நீங்கள் தானே இந்த கடவுளோட பாதுகாவலர், செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே வர்றாரு,
ஏன் இதையெல்லாம் கேள்வி கேட்கல நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே கடவுள் இல்லை, நாங்களாம் நாடகம் தான் பண்ணுறோம், நாடகம் தான் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு மதத்தை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க, கடவுளை வச்சு சம்பாதிக்க பார்க்குறீங்க, ஓட்டை வாங்க பார்க்குறீங்க, இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்க பார்க்குறீங்க. அதுக்காக தானே உங்களுக்கு தெரியும் கடவுள் மேலே உள்ள மதிப்பு என்னன்னு. ஆனால் மக்கள் வந்து அதை உண்மையாலும் நம்புகிறாங்க, கடவுள் நமக்கு வந்து நன்மை செய்யும் அப்படின்ட்டு மக்கள் நம்புகிறாங்க. மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்துட்டு கடவுள் பேரை சொல்லி அதை வந்து அதுதான் வாக்கரசியல். இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சி இன்னைக்கு வந்து கோவிலுக்குள்ளே செருப்பு போட்டு போயிட்டு வர்றாரு. ஒரு விஷயம், இன்னைக்கு வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஆவண பட திறப்பு விழா நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க, மோடியோட கன்னியாகுமரி ஷூட்டிங் பற்றி கேட்டாங்க. யார்? பத்திரிகைக்காரங்க. நீங்கள் பல ஷூட்டிங் பார்த்துருப்பீங்க, இந்த ஷூட்டிங் பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னாக்க, மகாத்மா காந்தி படம் வந்ததுக்கப்புறம் தான் மகாத்மாவையே யாருன்னு உலகுக்கு தெரியும்னு சொல்கிறாரு, அதை குறித்து உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கன்னு சொன்னார். மோடியை வந்து கலாய்க்கிறதுக்கும் அவரை கேள்வி கேட்கறதுக்கும் பிரகாஷ் ராஜ் மாதிரி இப்போ வந்துட்டு யாரும் நடிகர் பிரகாஷ் ராஜ் போல யாரும் அந்த அளவுக்கு யாரும் அவரை வந்து கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து கலாய்ச்சிட்டாரு. ரொம்ப சிம்பாலிக்காக ஒரு விஷயத்த சொன்னார். மோடி வந்த பிறகு, அவர் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு கன்னியாகுமரினா என்னன்னே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட கேரக்டரை ரொம்ப அழகாக சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. ஏன்னா மோடி தானே நமக்கு கன்னியாகுமரியை அறிமுகப்படுத்துறாரு. மோடி ஒரு அவர் வந்து ஒரு பிரதமராக இருந்துட்டு ஒரு வரலாற்று தலைவரை, இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு அகிம்சை கொள்கையை முன்னெடுத்த ஒரு காந்தியை பற்றி தெரியாமல் இருக்காருனாக்க, ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தெரியாமல் இருக்காருன்னா அது அவருடைய அறிவின் வந்து எந்த அளவுக்கு இந்த நாட்டை பற்றி வரலாற்றை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் காந்தியை பற்றி எல்லாமே. ஏன்னா காந்தியை சுட்டு கொன்றதே அவங்க தானே, பிஜேபி ஆர்எஸ்எஸோட உறுப்பினர் கோட்ஸே அவங்களுடைய ஆட்கள் தான் சுட்டு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் உலகத்துக்கு காந்தின்னா ஒரு இது இல்லை, அவர் வெத்து அப்படின்ற மாதிரி, அவரால் ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தினா யாருன்னே தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருடைய மூளை எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கும். ஒரு தலைவர்களை ஏறக்குறைய அவர் இறந்ததுக்கு, மகாத்மா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு 152 நாடுகள் வந்து இரங்கல் தெரிவித்தாங்க. அவருடைய கொள்கைகளை இன்னும் தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அகிம்சை கொள்கையை இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தலைவரை வந்து இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவது, இதுதான் வந்து பிஜேபியோட மோடியோட அந்த சிறுமை, மக்களை வந்துட்டு தலைவர்களை வந்து இழிவுபடுத்துவது, இதுதான் வந்து மோடியோட குணம். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்னார். அவர் வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி தெரியும் அப்படின்ட்டு சொன்னார். இனிமே தான் நாடகங்கள் இன்னும் 3 நாள் இருக்குது. அதாவது கவுண்டிங் இன்று மாலையோட போலிங்லாம் முடியுது, வாக்கு செலுத்துதல் முடியுது. வாக்கு எண்ணிக்கை வந்து 4ஆம் தேதி காலையில் தொடங்குது. அதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஆபத்துகள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி எப்படியெல்லாம் அந்த வாக்கை வந்து மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு என்னென்ன சித்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் அவங்களோட ஆளுங்க, அதுக்குண்டான அவங்களுக்கு அந்த வாக்கு வர மாதிரி என்னென்ன மிஷினை வச்சு என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க என்ன அப்படிங்கிற தகவல்கள் இதுக்கு மேலே தான் இன்னைக்கு இன்றோட வாக்கு முடியுது. இன்னும் நாளைக்கு இன்று மாலைலாம் இன்னைக்கெலாம் தெரிஞ்சிடும். கருத்து கணிப்புகள் வெளியே வரும், யார் முன்னணி நிலவரம் என்ற கருத்து கணிப்புகள் வரும். இன்னும் பல்வேறு தகவல்கள் வந்துட்டு சுட சுட வர இருக்குது. நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை
எங்களோடு பகிர்ந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.